Till down. Director sir, okay. I'm ready. Shakti ji, I hope you don't mind, but we have this little thing that we do. எங்க கெஸ்ட் கிட்ட ஒரு போட்டோ கொடுத்து அண்ட் தென் வி அந்த நினைவுகளுக்கு எங்களை கூட்டிட்டு போக சொல்லுவோம். நடிக்க வந்த முதல் கொஞ்ச நாட்கள்ல என்ன மனநிலையில நான் இருந்தேன்னு எனக்கே பெருசா தெரியாது. என்னோட எண்ணம் முழுக்க முழுக்க என் ஸ்கூல் பிரின்சிபல் சிஸ்டர் ஃப்ளாவியா சொன்ன யோசனையில தான் இருந்தது. மற்ற எதையும் நான் கவனிக்கவே இல்லை. என்னோட கவலையெல்லாம் 35 நாள்ல படப்பிடிப்பு முடியணும்னு மட்டும்தான் இருந்தது. ஆனா அப்போ எதுவுமே என் கையில இல்லை. ஏன் யாரு கையிலுமே இல்லை. மணிகண்டன் சார், ஆஃபீஸ்க்கு ஒரு ஃபோன் கால் பண்ணுங்க. அண்ணனுக்கு இன்ஃபார்ம் பண்ணிடுங்க. சரி சார். மழைனால இன்னைக்கு 7வது நாள் படப்பிடிப்பு நடக்கல. ஓகே சார், நான் வந்து சார் அண்ணங்கிட்ட நானே சொல்லிடுறேன் சார், விவரமாக சொல்லிடுறேன். இல்லை அசோகன், டைரக்ஷன் டிபார்ட்மெண்ட் தான் சொல்லணும். அதுதான் முறை. சார் ஃபோன்லையும் சரியாக ஒர்க் ஆகல சார், நான் செக் பண்ணிட்டு வரேன். ப்ளீஸ். ப்ரொடக்ஷன் க்ரியேட்டிவாக நம்ம நினைக்கிறது பண்ண முடியுது. ஆனாலும் ப்ரொடக்ஷன் பண்ணுற தலைவலி தான், பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறேன். சார் நம்ம என்னென்னா டைம் வீணாக்காம ஒரு ரிஹர்சல் பண்ணிடலாமா? சும்மா உட்காந்துல நம்ம அந்த திருப்திக்காக வேணா பண்ணலாம். அதானே உங்கள் எண்ணமோ? அரேஞ்ச் பண்ணுங்க. சரி சார். என் பைப் கொண்டு வாங்க. மேடம் டைம் ஆயிடுச்சு மேடம். லைன் சரியா இல்லை மேடம். என்ன பண்றீங்க? மேடம் ஒரு முக்கியமான ஃபோன் கால் ஒன்று பண்ணோம் மேடம். எனக்கு தமிழ் தெரியும், ஆனா ஃபோனுக்கு தெரியாதே. லைன் சரியானதா ஃபோன் வேலை செய்யும். சரியாச்சுன்னா எனக்கு ஒரு கால் பேசணும், அதுக்கப்புறம் நீங்க பேசுங்க. சார் கூட உங்களுக்காக காத்துட்டு இருக்காரு மேடம். ஃபோன் லைன் ஒர்க் ஆகல, நான் என்ன பண்ண முடியும்? ஒரு கால் பண்ணிட்டு வரேன்னு சொன்னேன்ல. என்ன அவளுக்கு? தெரியலையே. அகங்காரம். அவ்வளோ அழகுல இருக்கலாம். அவ அழகியா? எல்லாரும் அப்படி ஒண்ணு நினைக்கிறது இல்ல. வெள்ளையா இருக்கா, அவ்வளோதானே இங்கே எல்லாரும் சொல்லிக்கிறாங்களே. அதனாலதான் உனக்கு ஜோடின்னா அவ இல்லை. அப்படியா? உன்னதை விட நல்ல ரோல் அவளுது. எனக்கு கதை தெரியும். என்னாச்சு அசோகன்? எங்க இருக்காங்க? சார் ஒரு ஃபோன் கால் வரும்னு காத்துட்டு இருக்காங்க. இப்போ வர முடியாதுன்னு சொல்கிறாங்க. சரி, இன்னைக்கு போதும். போய் ரெஸ்ட் எடுங்க, சீக்கிரம் தூங்குங்க. நாளைக்கு தான் படப்பிடிப்பு ரிஹர்சல் எல்லாமே. மழையை பொறுத்து. நத்திங் டு வரி, இட்ஸ் ஆல் குட். தேங்க்யூ சார். தேங்க்யூ குட் சார். நைட். குட் நைட். சரி சார், தேங்க்யூ. ஹரி சார், வி ஸ்டே. உட்காரு. லெட்ஸ் வெயிட். ஓகே சார். எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு போய் சொல்லுங்க, நான் வெயிட் பண்ணிருக்கேன்னு சொல்லுங்க. சரி சார், நான் போய் சொல்கிறேன். another half an hour. ஓகே சார். ஓகே. டின்னர் சொல்லுங்க. தம்பி இங்கே வா. சார் வரேன் சார். ஹலோ 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 சிஸ்டர். சக்தி. சிஸ்டர், ஏதாவது செய்தி இருக்கா? ஆமா சக்தி, நான் உங்ககிட்ட பேசிக்கிட்டு தான் இருக்கேன். பின்ன இடம் கொடுத்துட்டாங்களா? நான் 1 மாசம் கழிச்சு வந்தாலும் சேர்த்துப்பாங்களா? எனக்கு இன்னும் கொஞ்ச நாள் ஆகும் சக்தி, நீ எனக்கு கொஞ்சம் டைம் கொடுக்கணும். நீங்க பேசுறது எனக்கு கேட்கல. நான் என்ன சொல்லிட்டு இருந்தேன்னா, எனக்கு இன்னும் சில நாட்கள் ஆகுமா, எனக்கு இன்னும் கொஞ்சம் நேரம் வேணும். இன்னும் கொஞ்ச நாளா? ஆமா,
நான் இன்னும் ஒரு முறை அவங்கள சந்திக்க போறேன். ஓகே சிஸ்டர், நான் தவற விட 1 மாசம் பாடத்தை சீக்கிரமே சரி கட்டிடுவேன்னு புரிய வைங்க. ஆமாமா, நீ கவலைப்படாத. லைன் ரொம்ப மோசமா இருக்கு சக்தி. நான் அப்புறம் பேசுறேன். ஓகே, நீங்க பாருங்க, உங்க கால்க்காக நான் காத்துட்டு இருப்பேன். நன்றி மேடம். போய் உங்க கால் பண்ணுங்க. அப்படி என்ன அவசரம்? மேடம் ஹலோ ஹலோ சார். மேடம் மணி பேசுறேன் சார். மேடம். கேக்குதா சார்? டைம் ஆயிடுச்சு சார், வெயிட் பண்றாங்க. மழை பெய்யுது. அவுட்டோர் ஷாட் எப்படி எடுப்பாங்க? ரிஹர்சல் மேடம். ஓ ரிஹர்சலா? ஆமா மேடம். நான் கூட ஷூட்னு நினைச்சேன். டைம் பாஸ் பண்றீங்களா? என்ன வராங்களா சக்தி சேஷாத்ரி? முட்டாள் சார், யாருக்கிட்டையும் பேசுறதில்ல. அவங்க அம்மா கிட்ட கூட கொஞ்சம் லூஸ்ன்னு நினைக்கிறேன். டேய், ஸ்டில் அடிக்கும் போது எப்போ இருந்தா அப்போ கூட யார்கிட்ட பேசுன மாதிரி ஞாபகமே இல்லை சார். சார் உட்காருங்க. ட்ரெஸ் மாற்றிட்டு தான் வருவாங்களாம் சார். நினைஞ்ச ட்ரெஸ்ஸோட உட்காந்துருக்க முடியாதுன்னு சொல்கிறாங்க சார். சரியான வடிகட்டின முட்டெல்லாம் நினைக்கிறேன் சார். நான் சொல்கிறேன் சார். நீங்கள் கோச்சு கட்டி நானும் சொல்லாமா? சொல்லுங்க சார். வேறு யாராச்சும் வர வைக்கலாமே, மாற்றிடலாம் சார். சசிரேகா கூட உங்கள் படத்தில் நடிக்கணும்னு தூதெல்லாம் அனுப்பிட்டே இருக்காங்க சார். சசிரேகா? ஆமாம் சார். வேற என்ன சொன்னாங்க? யார் சார்? சக்தி வேற என்ன சொன்னாங்க? சார் சும்மா உட்காந்தா வெட்டி பயிலுங்கன்னு சொல்லுவாங்க. ஏதாச்சும் பண்ணணும்னு தான் இந்த ரிஹர்சல்லாம் பிளான் பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க. நான் தான் கிடைச்சேன்னா டைம் பாஸ்னு வேறு சொல்கிறாங்க சார். அவங்கள போய் வடிகட்ட முட்டான்னு சொல்றீங்க. கரெக்டாக தானே சொல்லியிருக்காங்க. சரி ஹரி சார். சார் பேக்கப். ஓகே சார். ரிஹர்சல்லாம் வேண்டாம். அவங்கள பத்திரமா இருக்க சொல்லுங்க. சளிகளை பிடிச்ச போகுது. ஓகே சரி சார். சீக்கிரம் படுத்தவங்க சொல்லுங்க. அந்த படத்தில் கூட வேலை செஞ்சவங்களுக்கு நான் எப்படி இருந்தேன்னு என்னோட நல்லா தெரியுமா இருக்கும். எங்கள் அம்மா படத்தில் நடிச்சிருந்தாலும் அந்த உலகத்தை பற்றி எதுவுமே தெரியாமல் இருந்தேன். அங்கே அந்த கலாச்சாரம், அவங்க பேச்சு எல்லாமே எனக்கு பெரிய அதிர்ச்சியாக இருந்தது. அங்கே பெண்கள் அவ்வளவா இல்லை, பெரும்பாலும் ஆண்கள். அவங்க கிட்ட கருணை எல்லாம் எதிர்பார்க்க முடியல. சரிம்மா. மழை நின்றுச்சுல்ல, அடுத்த 3 நாள் அவுட்டோர்லாம் ஷூட்டுன்னு டைரக்டர் சொல்லிட்டாரு. அதுக்குள்ள செட்டை ரெடி பண்ணுறதுக்கும் டைம் கிடைக்கும்ல. பொட்டு வைக்கணும்னு சொன்னாங்களா? ஆமாம் மேடம். எதுவுமே பெய்யாது மணி, பேஞ்சு ஓஞ்சிருச்சுல்ல. ஏதாவது வேணும்னா கூப்பிடுங்க மேடம். இப்போ அந்த தேடு எனக்கு 2 பேட்டை வேணுமாம்மா? விடியங்கத்தால் ரூம்லேருந்து கிளம்புனாங்களே சார், மழை வேற. இல்லைன்னா ஊர் மேய்ச்சிங்களா? என்ன சார் நீங்கள் இப்படியெல்லாம் பேசுறீங்க? அவங்க கேட்கறத நியாயம் தானே சார். அங்கே பாரு எப்படி ஆட்டிட்டு வரலங்க பாரு. ஆமாம்மா, அதெல்லாம் கரெக்டாக பண்ணுவாளுங்க. போய் சொல்கிறா கேமரா ஓடலன்னு சொல்கிறா. ஆனால் அவளுக்கு மீட்ரு ஓடுது. ஆனால் கேமரா ஓடலையே. ஆமாம்ல. சரி, வாங்க போகலாம்.